மீன ராசிக்காரர்கள், மீன ராசியில்தான் சனி பகவான் வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உங்கள் ராசிக்கு விருந்தாளியாக வரக்கூடிய சனி பகவானுக்கு நாமக்கல் நரசிம்மரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் போய் தரிசனம் செய்வதும், அந்த கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதும், மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திகளுக்கு பசுனை கொடுப்பதும் தீபம் ஏற்றுவதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தை தரும். அடிவயிறு கீழ் முதுகு தண்டுவடத்தில் மட்டும் உபத்திரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, உடற்பயிற்சி அதிகமாக செய்து கொள்வது, கழிவுகள் ஒரு நாளைக்கு கூட தேங்காமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், அனுகூலங்கள், நல்லது நடப்பது, திருமண தடைகள் எல்லாமே ஏற்படும். என்னடா ஜென்மசனியில் செல்வி இவ்வளோ அடுக்கி கொண்டே போகிறார் என்றால் நல்ல விஷயங்கள் தான் நடைபெறும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், மன அழுத்தம் தீர்வது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயம் தீரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, சரியான மருத்துவர் கிடைப்பது, சரியான மருந்துகள் கிடைப்பது, கடல் கடந்த பயணங்கள் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, வேற்று நாட்டுக்கு செல்ல வேண்டும், பாஸ்போர்ட்டே எடுக்காத மீனராசிக்காரர்கள் பாஸ்போர்ட் எடுத்து கண்டிப்பாக விருந்தாளிகளாக செல்வது, உங்கள் காசே போடாமல் உங்களுடைய கம்பெனியை உங்களுக்காக செலவு செய்வது, நண்பர்கள் செய்வது, புது வேலை கிடைப்பது எல்லாமே ஏற்படும். பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதும், ஞான மார்க்கம், தெய்வ மார்க்கம், தெய்வ லோகத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் ஏற்படுவது, ரிஷிகள் தொடர்புகள் ஏற்படுவது, சித்தர்கள் தொடர்பு ஏற்படுவது, மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் ஏற்படுவது என்று அள்ளிக்கொண்டே போகக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஜென்மசனி என்று வந்துவிட்டு என்று மூலையிலே முழங்கி கொண்டு அதை சொல்கிறார்கள் இதை சொல்கிறார்கள் என்றெல்லாம் தினமும் காலையிலிருந்து ராத்திரிக்குள் தூங்குவதற்கு முன்பாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் சகலத்திலும் வெற்றி ஏற்படும், சகலத்திலும் ஜெயம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அதீதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழிலில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள். அதீத கவனம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க வேண்டும். ஏனெனில் ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் வந்து உங்களை 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்த்தாலும் 5ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள் தொடர்புகள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்வதும். அபிராமி இருக்கிறதில் எதற்கு பற்றியும் கவலை வேண்டாம். அபிராமி 40, 59, 75 கடைசியாக வரப்போக்கூடிய 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி இல்லை. எண்டமெல்லாம் புத்தாலே மாதுளம் பூ நிறுத்தாலே பூயிடங்க காத்தாலே அங்கு சம பாசம் குசுமு கர்மம் அங்கை சத்தலை முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கிலே என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கடைசி பாடலை தினமும் உச்சரித்து தூக்கத்திலும் உச்சரிப்பது, எழுந்துக்கிறிச்சு உச்சரிப்பது, பல்லு விளக்குறதுலேருந்து தூங்க வரைக்கும் உச்சரிக்க எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் சந்தோஷம் அஷ்டலட்சுமி கடாட்சமும் ஏற்படும்.